ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 4. என்னடா இந்த பச்சை மஞ்ச கண்ணுக்காரன் துன்றதுக்கு ஒன்னையும் தராம போயிட்டான் என கவலை கொண்டாள் நிதர்சனா. அடி பாவி, பக்கா பாடி பில்டர் மாதிரி கீறான். என்ன செய்ய போறான்னு திகிலாகுது எனக்கு. நீ இன்னானா அவனாட உதார் விட்டுட்டு இருக்க என கதிரவன் எச்சிலை விழுங்கினான். சும்மா லடாய் விடுறான் கதிரு. போன வேகத்துல நாஷ்டா கொண்டாருவான் பாரு. நானு நேத்து நைட்ல இருந்தே இந்த காசி மேல இருந்த பயத்துல துண்ணவே இல்ல. இந்த கலப்பட ஐஸ்காரன் கடத்த போறான்னு மொதவே தெரிஞ்சிருந்தா மூட்டாண்ட கஞ்சி இருந்துச்சு, அதையாச்சும் துண்ணுருப்பேன் என மென்மேலும் வருத்தப்பட கதிரவனுக்கு மயக்கமே வந்தது. ஆனால் அவள் எண்ணியது போல அதன் பிறகு அந்த அறைக்கு வேறு யாருமே வரவில்லை. பிளாஸ்கில் இருந்த காஃபியை குடித்தே அன்று முழுதும் உயிர் வாழ்ந்தனர் இருவரும். அறைக்கதவை திறக்க முயன்றும் ஒரு பலனும் இல்லை. மறுநாள் மாலைக்கு மேல் பசி தாளாது போக கதிரவன், ஐயோ வயிறு கபகபன்னு கத்துது நிதா என பரிதாபமாக கூற அவளும் ஒரு ஓரமாக சுருண்டு அமர்ந்திருந்தாள். கசமாலம் பட்டினி போட்டு சாவடிக்க போறானோ? மெலிதாய் அவள் முகம் பீதியாக. மறுநொடி புயலாக உள்ளே நுழைந்தான் யாஷ் பிரஜிதன். இருவரையும் ஒருமுறை தனது எக்ஸ்ரே பார்வையால் உள்வாங்கிவிட்டு நிதர்சனாவின் மீது முழு கவனத்தையும் பதித்தான். நான் சொல்றத கேட்டா ஃபுட் வரும், கேட்கலனாலும் ஃபுட் வரும், உனக்கு மட்டும் என்றதில் கதிரவன் மிரண்டான். சார் சார், நான் யாருக்கும் எந்த தப்பும் செய்யாத அப்ராணி சார். இவெல்லாம் ஏரியாவை விட்டு எங்கனையும் போனதே இல்ல. நீங்க பார்க்க பந்தாவா கீறீங்க, எங்களை விட்டுருங்க சார் என கெஞ்சினான். நிதர்சனாவோ, நீ என்னத்தையும் பண்ணு என்ற ரீதியில் வேடிக்கை பார்க்க அது ஆடவனின் பொறுமையை சோதித்தது போல. கிளம்புறதுனா கிளம்பு நிதர்சனா, பட் காசி உன்னை அவனோட அந்தப்புறத்துக்கு கிட்னாப் பண்ண ரெடியா இருக்கான் என்ற போதுதான் அவள் விழிகளில் மெல்ல கலவரம் எட்டி பார்த்தது. சார், இந்த நிதா கடங்காரியா வேணா சாவா, ஆனா அந்த கசமாலத்துக்கு கீப்பா ஆக மாட்டா என சபதமிட இறுகிய இதழ்களை லேசாய் வளைத்தவன், வாட்ஸ் தட் கடங்காரி என்றான் புரியாமல். காசிட்ட கடன் வாங்கி அடைக்க முடியாம இருக்கன்ல, அதான் கடங்காரி. உங்களுக்கு தமிழ் தெரியாதா என இலக்காரமாக கேட்டவளை முறைத்தவன், ஐ நோ, பட் போத் ஆஃப் யுவர் ஸ்லாங் இஸ் டிஃபரண்ட் என்றான். ஐய, மெட்ராஸ்ல குந்தின்னு மெட்ராஸ் பாஷை தெரியலன்னு சொல்றீங்களே சாரு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுன, இப்ப வேணும்னே ஓவர் ஸ்லாங்ல பேசுறியா? சற்றே கடுமை மின்ன கேட்டவனை கண்டு அசடு வழிந்தாள். என்ன கண்டுபிடிச்சிட்டான் என்ற ரீதியில். சி, ஐ எம் ஃப்ரம் இட்டாலி, ரோபோட்டிக் என்ஜினியர், சிஇஓ ஆஃப் எலைட் ரோபோட்டிக் கம்பெனி, ஐ நீட் ஒய்ஃப் என்றதும் அவனை மேலும் பேச விடாதவாறு, தோ பாரா, இட்லிக்கு கூட வழி இல்லாத என்ன இத்தாலியில இருந்து வந்து கடத்தி ஏன் சார் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அங்கேயே நல்ல நல்ல ஃபிகர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒய்ஃப் வேணும்னா அங்கிருந்து இழுத்தாராம என்னாண்ட இன்னாத்துக்கு பினாத்திட்டு இருக்கீங்க? ஓ, இந்த மெட்ராஸ்லயே அழகா நான் தான் தெரிஞ்சனா என லேசாய் வெட்கப்பட்டு கொண்டாள். யாஷோ காலை குறுக்கி அமர்ந்திருந்தவளை அழுத்தமாய் ஏறிட்டு, 4 எலும்பு தவிர அங்க என்ன இருக்குன்னு அந்த காசிக்கு உன் மேல கண்ணுன்னு தெரியலையே. அவன் என்னவோ உன்னை கார்னர் பண்றத வச்சு மிஸ் சென்னைன்னு நீயே ட்ரீம்குள்ள போயிடாத கடங்காரி. உன்னையும் உன் ஃபேஸையும் பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு என முகத்தை சுளித்ததில் ம் என நொடிந்து கொண்டாள் நிதர்சனா. அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருந்தா அந்த காசியாண்டியே விடுங்க என உதட்டை சுளித்தாள். பிராண்டட் ஷூ அணிந்த காலை மெத்தையின் மீது வைத்து தங்க நிறத்தில் பளபளத்த டைட்டன் கைகடிகாரத்தை பின்னால் நகர்த்தியவாறு தீர்க்கமான விழிகளை அவள் மீது பதித்தவன், ஐ நீட் யூ நிதர்சனா, ஃபார் மை ட்ரீம், ஃபார் மை ஃபியூச்சர். ஆஃப்டர் சம் டேஸ் உன்னை இங்கிருந்து அனுப்பிடுவேன். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்டே ஆகணும். யூ மஸ்ட் பி. நான் சொன்னதை கேட்டா காசியோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல, உன் பிரதர் விட்டுட்டு போன டெபிட் எல்லாம் நான் க்ளோஸ் பண்றேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னாலும் ஐ எம் ரெடி டு கிவ். பட் அதெல்லாம் என் வேலை முடிஞ்ச அப்புறம்தான். நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? காந்த குரலால் அவளை கட்டி இழுத்தான் யாஷ். தரையில் அமர்ந்து இரு காலையும் கட்டிக்கொண்டு அவனையே ஆவென பார்த்திருந்த நிதர்சனா, நீங்க பேசுறதுல ஒண்ணுக்கும் கன்ஃபியூசன் இல்ல சார். ஆனா என்ன மதிச்சு இன்னாத்துக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது என கொனட்டினாள். உஃப்! கீழுதட்டை லேசாய் மடித்து ஊதியவன், லுக், நீ கொஞ்சம் டேஸ்க்கு என் ஒய்ஃப ஆக்ட் பண்ணணும் என கூறிக்கொண்டே வந்தவன் சட்டென இருபுறமும் தலையாட்டி, நோப், ஆக்ட் பண்றது தெரியாத அளவு எல்லாமே ரியலா இருக்கணும் என்றான் தாடையை தடவி. ஓ, நீங்க புடிக்க போற படத்துக்கு ஆடிஷன் பண்ணதான் கிட்னாப்பிங்கா? ஆஹாஹா, கதிரு, இப்பெல்லாம் அழகா இருந்தாவே இப்படிதான் அம்பாசிடர் வச்சு கிட்னாப் பண்ணிடுவாங்க போலடா என அவன் அவளது முகத்தை பார்த்தால்
எரிச்சலாக இருக்கிறது என்று சொன்ன கூற்றிற்காகவே மீண்டும் ஒருமுறை தான் அழகென குத்தி காட்டினால் அருகில் திகைப்பு மாறாது யாஷையே பயத்துடன் பார்த்திருந்த கதிரவனிடம் யாஷ் பிரஜிதனின் புருவ மத்தியில் இரு கோடுகள் உருவாகி பின் மறைந்தது. அவளும் அவனைப் போலவே புருவத்தை சுருக்கி தனது புருவ மத்தியை நீவி பார்த்தாள். கண்ட மேனிக்கு சுருங்கியது. எப்படிங்க சார், உங்களுக்கு மட்டும் எண்ணி வச்சாப்புல 2 கோடு விழுது என அதிசயமாய் கேட்பவளை புரியாது ஏறிட்டவன், நீ என்ன அரமெண்டலா என்றான் எரிச்சலாக. அவன் முழு மெண்டல்னு இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது என முணுமுணுத்த கதிரவன், சார் இதுக்கெல்லாம் நாங்க ஒர்த் இல்ல, எங்களை விட்டுடுங்க சார் என்றான் பரிதாபமாக. நிதர்ஷனா பதறி, சார் சார் சீக்கிரம் விடணும்னு பிரஷர் இல்ல, கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ற மாதிரி நடிங்க. இன்னும் 10 நாள்ல எனக்கு இன்டர்வியூ இருக்கு. அதுல செலக்ட் ஆகிட்டா ஜாக்பாட் தான். காசிட்ட கால்ல விழுந்தாச்சும் டைம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் இந்த ஏசி ரூம் கிட்னாப்பிங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸா சொல்றேன் என்று தலை வணங்கியவளை பற்களை கடித்தபடி முறைத்தான் யாஷ் பிரஜிதன். நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்ப, சார இந்த ஆக்ட் பண்றதெல்லாம் நமக்கு வராது. கடத்தினது கடத்திட்டீங்க. ஒரு 10 நாளைக்கு என்ன தலைமறைவா வச்சுட்டு அனுப்பிடுங்க. சோறு கூட வேணாம். இந்த பிளாஸ்க்ல காப்பியும் 4 பிஸ்கோத்தும் கொடுங்க. அதை சாப்பிட்டுட்டு 10 நாள் ஓட்டிடுவேன். இந்த பயலை மட்டும் அனுப்பி விட்டுருங்க. இவன் ஆத்தா இந்நேரத்துக்கு நான் இவனை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு பொரளிய கிளப்பி விட்டுருக்கோம். இமேஜ் டேமேஜ் ஆகிடும்ல என வளவளத்ததில் யாஷ் பிரஜிதனுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது. சொன்னா புரியாத அவனுக்கு? உன்னை எங்கேயும் அனுப்ப போறதில்ல, ஏன் கூட தான் இருக்க போற. இப்படி இங்க இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா உன்னை மட்டும்தான் உயிரோட அனுப்புவேன். இவன் இங்கேயே டெட் பாடியா தான் இருப்பான் என்று தீப்பிழம்பாய் கண்ணில் நெருப்பை படர விட்டதில் கதிரவன் மிரள, நிதர்ஷனாவும் அத்தனை நேரம் அடிக்குரலில் நிதானமாய் வந்த அவனது குரலில் இருந்த கணீர் தோணியும் அழுத்தமும் கண்டு இமைகளை இடித்து கொண்டு உர்ரென்று ஆனாள். இந்த ரூம சுத்தியும் கேமரா இருக்கு. உன் சின்ன மூமெண்ட் கூட என் கண்ல இருந்து தப்பாது கடங்காரி. காசியை விட இவன் கடன் வாங்கினத வார்த்தைக்கு வார்த்தை ஞாபகப்படுத்துறானே என்று புலம்பியவள், இங்க என்ன பிக் பாஸா நடக்குது? சுத்தியும் கேமரா வச்சிருக்கீங்க என்றாள் முறைத்து. அதற்கும் அதிருப்தியாய் ஒரு பாவனையை கொடுத்தவன், எலிசா, வாட்ஸ் த பிக் பாஸ் என கேட்க, அறையில் பொருத்தப்பட்டிருந்த செயற்கை நுண்ணறிவு பேசியது. ஹலோ பாஸ், பிக் பாஸ் என்பது ஒரு ரியாலிட்டி ஷோ. பல போட்டியாளர்கள், திரைப்பட நடிகர்கள், தொலைக்காட்சி பிரபலங்கள், சமூக வலைத்தள பிரபலங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் 100 நாளுக்கு ஒரே இடத்தில் வாழ வேண்டும். அவர்களது வெளி உலக தொடர்புகளை முழுவதுமாக துண்டிக்கப்படும். சில போட்டிகளும் நடத்தப்படும் என எலிசா பேசிக்கொண்டே செல்ல, திடீரென ஒரு பெண் குரல் கேட்டதில் அத்தனை நேரம் போர்வையை போர்த்திக் கொண்டு அமர்ந்திருந்த நிதர்ஷனா பயத்தில் அலறி எழுந்தாள். என்ன சார், திடீர்னு ரூம் பேசுது, நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுது என பதற கதிரவன் மயக்கம் அடைந்து விட்டான். ஏற்கனவே பசி வேறு, இதில் சொல்லாமல் கொள்ளாமல் யாரோ பேசியதில் அரண்டு விட்டான் போலும். டிஸ்கஸ்டிங். ஏகத்துக்கும் எரிச்சல் அடைந்த யாஷ் பிரஜிதன் ஆட்களை வரவழைத்து கதிரவனை மெத்தையில் கிடத்த வைக்க, நிதர்ஷனாவோ இன்னும் பயமாகலாமல், இன்னா சார், ஷோ காட்டுறீங்களா என்றாள் எகிரலுடன். ஏய் என ஒற்றை விரலை நீட்டி அவன் எச்சரிக்க, யாஷின் விழிவீச்சில் தானாக 2 அடி பின்னால் நகர்ந்தாள். உங்களுக்கு என்ன, அலாவுதீன் மாதிரி ஏதோ மாய விளக்கு கிடைச்சு ஆலம்பனான்னு கூப்பிட்டா அதுல இருந்து பூதம் வந்து நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா? கண்களை அகல விரித்து கேட்டவளுக்கு ஏஐ பற்றிய கேள்வி நாணம் மட்டுமே. அவளது கேள்வியில் அவனுக்கும் தானாக கோபம் மட்டுப்பட, இட்ஸ் எலிசா, லைக் அலெக்சா மாதிரியான ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட். பட் அலெக்சால இல்லாத எக்ஸ்ட்ரீம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்ட மெஷின். இந்த பங்களால 50% ஏஐ ரோபோஸ் இருக்கு என்றவன் அவளை அவனது பங்களாவிற்கு பக்கத்திலேயே இருந்த மற்றொரு வீட்டில்தான் தங்க வைத்திருந்தான். இன்னும் அவனது முழு ரோபோட்டிக் வீட்டை கண்டால் கதிரவனுக்கு அருகில் அவளும் மயங்கி கிடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓஹோ, இப்ப நான் சொன்னதும் சரிதான். ஆலம்பனான்னு கமல் கூட சொல்லுவாரே. அலாவுதீன் கண்டுபிடிச்ச மாய விளக்குல இருந்து ஒரு ஜின்னி வரும், நம்ம என்ன சொன்னாலும் செய்யும். அது மாதிரி இந்த ஏஐயும் ஆலம்பனா, கரெக்டா என விழி விரித்தவள் அறையை அங்குமிங்குமாக பார்த்து, ஆலம்பனா ஒரு பாட்டு பாடு என்று கேட்க ஒரு சத்தமும் இல்லை. வாட் த ஹெக். கழுத்தை தேய்த்து கொண்ட யாஷ் பிரஜிதன், எலிசான்னு சொன்னாதான் அதுக்கு புரியும், நான் அப்படிதான் கோடிங் பண்ணிருக்கேன் என்றான். இத்தாலியிலிருந்து வந்ததுக்காக அந்த நாட்டு பொண்ணுங்க பேர் தான் வைக்கணுமா? ஆமா, இந்த ஆலம்பனா பொண்ணா பையனா? சரி, எதுவா இருந்தா என்ன, எனக்கு ஆலம்பனா தான் வேணும், எலிசா வேணாம் என அடம் பிடித்ததில் தலை சூடானது அவனுக்கு.
விறுவிறுவென தனது பங்களாவிற்கு வந்து அடுக்கலையில் போடப்பட்டிருந்த சிறு டைனிங் டேபிளில் அமர்ந்தவன், ஆலம்பனா, காஃபி என கேட்க, ஒன் ஷெஃப் சமையல் செய்யும் கருவி தனது முதலாளியின் பெயர் வேறுபாட்டை புரிந்து கொள்ள இயலாமல் கிணற்றில் போட்ட கல்லாக சமைந்து நின்றது. அதன் பிறகே தான் செய்த பிழை புரிய, ஓஃப் ஷிட் என்று மேஜையில் குத்திக் கொண்ட யாஷ், எலிசா காஃபி என்றான் பல்லை கடித்து. காஃபி ப்ரிப்பேரிங் பாஸ் என காஃபி மேக்கர் தனது வேலையை செய்ய ஆரம்பிக்க, ஆலம்பனான்னு பேர் வைக்க சொன்னதுக்கு ஏன் இந்த மனுஷன் இம்மா டென்ஷன் ஆவுறாரு என யோசனையில் மிதந்தாள் நிதர்ஷனா.